திமுகவை எதிர்ப்பார், காங்கிரஸை எதிர்ப்பார், இந்தியா கூட்டணி கட்சிகளை எதிர்ப்பார். நீட்டு தேவையில்லை அப்படின்னு புதியதா கட்சி ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லுகிறார். அவருடைய கருத்து சொல்றார். உடனே பாருங்க, உலக மகா கண்டுபிடிப்பு தங்க மகனுக்கு என்ன சொல்றாருன்னா, திமுக வழியிலும் காங்கிரஸ் வழியிலும் அவர் செல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய அபத்தம்! யாராவது அரசியல் கட்சி தலைவர் எப்படியோ அநாகரிகமா பேச முடியுமா? ஆகையால இதை வன்மையாக கண்டிக்கிறேன். இது எந்த அரசியல் தலைவர்களும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை திணிக்க மாட்டார்கள். கற்பனையின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து அரசியல் பேசி வருகிறார். நிஜத்துக்கு வரமாட்டார். இப்போ லண்டன் போறாரு, பின் லேடன்ல இருந்து எல்லோரும் அதிர்ந்து இருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ட்ரம்ப் எல்லாம் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காங்க, இங்க ஒருத்தர் போட்டிக்கு வராருன்னு. இப்ப காலையில கேள்விப்பட்டோம், லண்டன் பிரதமரா இருக்கிற ரிஷி சுனக் அவரும் இப்போ ரொம்ப யோசனைல இருக்காராம், என்னடா இவர் வேற வராற போட்டிக்கு அப்படின்னு. ஆனா அவருடைய அரசியல் அவ்வளவுதான். ஆகையால தங்க மகன் இனிமே இப்படிப்பட்ட விமர்சனங்களை நிறுத்த வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதாவது இதுவரையில அரசு கல்லூரி மாணவர்கள்லாம் எல்லா இடத்துலையுமே வெளியில உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இது எங்க கொண்டிருக்காங்க? மாணவர் புரட்சி தான் மிகப்பெரிய தேசத்தின் தலையெழுத்தை எல்லாம் மாற்றி இருக்கு, மாநிலங்களை மாற்றி இருக்கு. அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. மாணவர்களுக்கு எதிரான கட்சி பாஜக, இளைஞர்களுக்கு எதிரான கட்சி பாஜக, முதியவர்களுக்கு எதிரான கட்சி பாஜக, பட்டியலின மக்கள், மலைவாழின மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக, இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக. அப்ப யாருக்கு தான் இந்த கட்சி? இந்த கட்சி யாருக்கான கட்சி? இது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கட்சி RSS பாஜக. அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 720 மதிப்பெண் பெற்றால் தேர்ச்சி பெறலாம். ஒருத்தன் 719 பெறான். இந்த புரட்சி எங்கிருந்து வெடிச்சது? NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு நடத்தும் பொழுது 719 எப்படி போட்ட மாணவர்கள் மாணவிகள் கேட்டதுதான் முதல் மகாராஷ்டிரால போராட்டம் வெடிச்சது. 4 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு இரட்டைப்படையில் தான் வரணும். இது எப்படி ஒற்றைப்படையில் கேட்ட உடனே அழகா சமாளிச்சு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கிரேஸ் மார்க் போட்டோம், கருணை அடிப்பு. உனக்கு எங்க அதிகாரம் இருக்கு? உச்ச நீதிமன்றம் தான் கேட்டுச்சு. உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எந்த சட்டத்துல கிரேஸ் மார்க் போடலாம் இருக்கு? ஏதாவது இருந்தா காட்டு நீ அப்படின்னாங்க. உடனே அந்த சேர்மன் மேல பழிய போட்டு NTA தலைவர் மேல தூக்கி கிராசிட்டாங்க, டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம், அவர் வேற துறைக்கு மாத்திட்டாங்க. இதுதான் மோடியோடைய ஆட்சி. உண்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு எதிராக, நேர்மை இல்லாத ஆட்சி இந்தியாவில் கூட்டணி ஆட்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாட்கள் எண்ணப்படுகின்றன. சந்திரபாபு நாயுடு காலையில போய் உட்காண்டார் பட்டியலோட. 2-3 நாள்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அடுத்தது நிதிஷ்குமார் தயாரா இருக்காரு. ஆகையால இந்த ஆட்சி ஒரு நாளும் கம்பி மேல் நடக்கிற மாதிரி தான். ஆகையால் தான் தேசத்துடைய, இந்திய நாட்டுடைய மக்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். 400 இல்ல, மோடி ஆட்சி இல்ல, கூட்டணி ஆட்சி, உனக்கு மெஜாரிட்டி வராது. தொடர்ந்து பழைய கனவுலயே இருக்காரு அண்ணாமலை. எல்லாரையும் மிரட்டி ED அனுப்பலாம், CBI அனுப்பலாம், IT அனுப்பலாம். எவ்வளவு நாள் நீ மிரட்டி அனுப்புவ? சரி, நீ மிரட்டி அனுப்புனீங்க, என்ன ஆச்சு? இப்போ எல்லாரும் பெயில்ல வராங்களே, இப்போ இன்னும் அமைதியா இருப்பாங்களா? பொது வழக்குல இருந்து விலகிடுவாங்களா? ஆக இப்படிப்பட்ட அநாகரிக அரசியலை தமிழ்நாட்டு தலைவர்கள், பாஜக தலைவர்கள் விட வேண்டும்.